நள்ளிரவு சமையலறை. ஒவ்வொரு இரவும் 12 மணிக்கு சமையலறை உயிர்ப்பிக்கிறது. பாத்திரங்கள் பேசுகின்றன, மசாலாப் பொருட்கள் இரகசியங்களை கிசுகிசுக்கின்றன, மற்றும் மறந்து போன செய்முறை குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான திறவுகோலை கொண்டுள்ளது. நினைக்கிறது. நள்ளிரவு சமையலறை. ஒவ்வொரு இரவும் 12 மணிக்கு சமையலறை உயிர்ப்பிக்கிறது. மந்திர அடுப்பு. உணர்ச்சிகளை உணவாக சமைக்கும் அடுப்பு அதிலிருந்து சாப்பிடும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது. ஒருபோதும் தூங்காத சமையலறை. ஒரு சிறிய உணவாக சமையலறையில் வெவ்வேறு பின்னணிக்கு சேர்ந்த தொழிலாளர்கள் கனவுகள், போராட்டங்கள் மற்றும் நட்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். சமையலறையில் தனியாக ஒரு குழந்தை. மின்வெட்டின் போது ஒரு குழந்தை முதல் முறையாக தனியாக சமைக்கும் போது தைரியத்தையும் கற்பனையையும் பெறுகிறது. பேசும் பொருட்கள். காய்கறிகள், மசாலாப் பொருட்கள் மற்றும் தானியங்கள் சமைக்கப்படுவதற்கு காத்திருக்கும் போது அவற்றின் முக்கியத்துவத்தைப் பற்றி வாதிடுகின்றன. லாஸ்ட் ரெசிபி புக். குடும்ப வணிகத்தை காப்பாற்றும் வகையில் காணாமல் போன செய்முறை புத்தகத்தை கண்டுபிடிக்க சமையல்காரர் சமையலறையை தேடுகிறார். ஞாயிறு மதிய உணவு, ஒரு உணவு மற்றும் பல சொல்லப்படாத குடும்ப உணர்வுகள் வெளிப்படும். சமையலறை கதவு. ஒவ்வொரு முறையும் சமையலறை கதவு திறக்கும்போது அது கடந்த காலத்திலிருந்து வேறுபட்ட நினைவகத்திற்கு வழிவகுக்கிறது. குகை மற்றும் கனவுகள். ஒரு இளம் சமையல்காரர் ஒரு சிறிய சமையலறையில் போராடுகிறார். ஒரு பிரபலமான சமையல்காராக வேண்டும் என்று கனவு காண்கிறார். உடைந்த கலவை. உடைந்த சமையலறை சாதனம் பொறுமை, குழுப்பணி மற்றும் படைப்பாற்றலை கற்றுக் கொடுக்கிறது. நள்ளிரவு பசி. இரவு நேர பசி சமையலறையில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஆழமான உரையாடலுக்கு வழிவகுக்கிறது.